நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒரு முக்கியமான கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணால் மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன்லேயே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போலவே தான் எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்கு. நான் அந்த வீடியோ ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வியாழக்கிழமை அன்றைக்கி நல்லா புல்லிஷில் இருந்துச்சு மார்க்கெட்டு. புல்லிஷில் இருந்த மார்க்கெட் வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா புல்லிஷில் முடிஞ்சுது அப்படின்னா எல்லாருமே அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க. எல்லாருமே பொசிஷன் லாங்குக்கு மாற்றிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில் எப்படியும் எல்லாரையும் கன்ஃபியூஷன்லேயே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதை தான் நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஒரு டைம் ப்ளே பண்ணுற பாருங்கள் யூடியூப்பில். இறங்கி இந்த இடத்துல முடிஞ்சுது அப்படின்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக மாறிடும். நாளை எதுனா இந்த கேண்டில் நான் இதை பக்கத்தில் டயக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் இப்படி இருக்கக்கூடிய கேண்டில் இப்படி இப்படி இருக்குல்ல இந்த கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இறங்கி இப்படி முடிஞ்சுது அப்படின்னா இதை ரெட் கலராக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்படி முடிஞ்சுது அப்படின்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் இப்படி முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு பெரிய பேரிஷ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை ஒரு கன்ஃபியூஷன்லேயே வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாளை எதுனா மார்க்கெட்டை இறக்கி தான் முடிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டிலாவோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலாவோ முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷனாகவே இந்த வீக் முடியும். மேக்ஸிமம் அப்படி முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்படி முடிஞ்சது அப்படின்னா ரெண்டு சான்சஸ் இருக்கும். ஒன்று மார்க்கெட் இப்படி டவுன் சைடு போகலாம், இல்லை இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டு சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால கன்ஃபியூஷன்லேயே மார்க்கெட்டை முடிப்பாங்க. இப்போ இருக்கிற மாரி மார்க்கெட் ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இப்போ எப்படி முடிச்சிருக்காங்கன்னு. இப்போ வீக்லி கேண்டில் நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வீக்லி கேண்டிலாக சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. இந்த டயக்ராம் எல்லாமே நம்ம புதுசாக போட்டுக்கலாம். ஓகே, நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கேண்டில் அப்படியே ஒரு டோஜி கேண்டிலாக முடிச்சிருக்காங்க. இதே நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல புல்லிஷாக இருந்துச்சு. நம்ம எப்படி எக்ஸாக்டாக இப்படி முடியும் அப்படின்னு இது பண்ணோன்னா ஒரு கணிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே மார்க்கெட்டை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். ஏன்னா எப்போதுமே ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டு கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு டவுன் சைடுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா இம்மிடியட்டாக எல்லாருமே டவுன் சைடு இருந்ததுன்னா செல் பண்ணிவிடுவாங்க. இல்லை அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா உடனே எல்லாருமே பை பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணி வச்சுருவாங்க. அப்போ எப்போதுமே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்குவாங்க. இப்போது 23,850 அப்படிங்கிறது நான் ஒரு எல்லோ ஜோனாக ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு இம்பார்ட்டண்டான லைனாக சொல்லியிருந்தேன். 23,865 அப்படிங்கிற லெவல் இது ஒரு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல, இந்த கேண்டில் நான் அகைனை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு இப்படி ஒரு கேண்டில் வர வாரம் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்டார் போல் மாறிடும். இந்த ஈவினிங் ஸ்டார் போல் மாறினுச்சு அப்படின்னா இது ஒரு பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா ஈவினிங் ஸ்டாராக மாறிடும். இதே இந்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போல் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இது என்ன ஆகிடும், ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போல் ஆகிடும். மார்க்கெட் அப்படியே ஒரு புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த டோஜி, ஷூட்டிங் ஸ்டாரு, இன்வெர்டட் ஹேமரு, எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இது நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேண்டில், வீக்லி கேண்டில் என்ன மாதிரி ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம்.
இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேனே, ஒரு டே கேண்டில் வந்து இதற்கு கீழே க்ளோஸ் ஆணுச்சு 23,865க்கு கீழே இந்த ரேஞ்சில் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டே கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து வீக் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பேரிஷில் வந்து ஒரு டே கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு வீக்கான கேண்டிலாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷுக்கு போகும். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இண்டிசிஷன் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு, இதையே நம்ம பேரிஷ்க்கு போகும் அப்படிங்கிறத நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் டென்ஷன் போய்கிட்டு இருக்குது. இப்போது இது திடீர்னு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை போல் வந்த நியூஸ் தான். இந்த நியூஸால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனிக்கில் இருக்குது. விக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6%, 2 நாளாக 5% ஏறி கிட்டத்தட்ட விக்ஸ் ஒரு 7-8% வரைக்கும் ஏறி இருக்குது. வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட் க்ளோசிங் நெகட்டிவ்லேயே தான் முடிஞ்சிருக்கு. குளோபல் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருந்ததுனால கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. இப்போது சாட்டர்டே சண்டே வாரில் வந்து ஏதாவது இப்போ பார்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, போர் பதட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஒரு பெரிய ஏதாவது ஒரு போர் பதட்டம் வந்துடுச்சு, ஏன்னா வந்து அவங்க சைடுமே வந்து ரெடியாக இருக்காங்க, நம்ம சைடுமே வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த வார் டென்ஷன் வந்து இருக்குது. பிஎம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள இந்தியர்கள் வந்து ஒரு வாரத்தில் இங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள பாகிஸ்தானியர்களும் ஒரு நாட்கள் வந்து டைம் பீரியட் வந்து கொடுத்து அங்கே வந்து திரும்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டென்ஷன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வேணாலும் வந்து ஒரு பேனிக் ஆகலாம். அப்படி பேனிக் ஆகும்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சரிங்களா? அகைன் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து எல்லாரையுமே வந்து ஒரு எஸ்எல் ஹண்டிங் மாரி ஆகிடும். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைன் 23,880. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 26,000 அப்படிங்கிற லெவல்லேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால யாருமே ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. இப்படியே கண்டினியூவாக ஒரு எந்த மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக மார்க்கெட் கண்டினியூவாக விழுந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே இன்வெஸ்டர் எல்லாமே பேனிக்கில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஹா மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு வந்துருச்சு, நம்ம வந்து ஸ்டாக்ஸ்லாம் வாங்குவோம் அப்படின்னு வாங்கி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து முன் வந்திருப்பாங்க. அதை ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம், அகைன் ஒரு டவுனுக்கு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம தயாராக இருக்கணும். சப்போஸ் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டிலாக கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்படி வந்துடும். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு, வீக்லி கேண்டில் வந்து ஒரு இந்த ரேஞ்சில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு, இது வந்து ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா வர இருக்கிற வாரங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது வந்து ஆல் டைம் ஹையை நம்ம நெஃப்டி வந்து பிரேக் பண்ணுறத பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவல் இம்பார்ட்டண்டான லெவல் வந்து பார்த்திங்கன்னா 23,865 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெவலு. நான் இப்போ டே கேண்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி இருக்குது, நம்ம எப்படி நம்மளோட அசம்னேஷன் நம்மளோட பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னா அகைன் வந்து வீடியோ வந்து பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? அகைன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்த ஹை 23,350 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 23,850 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டு. நான் ஏற்கனவே வியாழக்கிழமை அன்னைக்கு போட்டு காமிச்சது தான். அகைன் வந்து நான் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையே பிரேக் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலை வந்து டவுன் சைடு உடச்சிட்டு மார்க்கெட் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸாக வந்த லோ 21,742 அப்படிங்கிற லோவை அகைன் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இது இப்போ 2 விதமான லெவல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்துங்க, இன்னொரு டைம் ட்ரா பண்ணுறேன், சாரி. ஓகே, இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா லோவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த வார் டென்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ஒரு நாட்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்.
இந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸு, இந்த லெவலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு கீழே வந்ததுன்னா அகைன் டவுன் ட்ரெண்ட், இந்த லெவலையே பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 21,733 அப்படிங்கிற லெவலையே பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான கரண்ட் ட்ரெண்டு நண்பர்களே. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,185 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நெஃப்டிக்கு இப்போ இருக்கக்கூடிய மேஜரான ட்ரெண்டு. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து ஒரு 6,000-7,000 புள்ளிகள் ஏறிச்சு. நல்லாவே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லோ வந்து கட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதுவுமே வீக்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து வச்சுருக்கு பாருங்கள். ரெட் கலர் கேண்டில் நம்ம அந்த வீடியோவில் காமிச்சாப்பில் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து வச்சுருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து இப்படி ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அகைன் ஒரு பெரிய பேரிஷாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஹையை பிரேக் பண்ணிவிட்டு வந்துச்சுன்னா திருப்பி ஒரு பேரிஷ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இன்னொரு சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் இப்படி போணுச்சு அப்படின்னா நெஃப்டி போலவே அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ரெண்டு லெவலில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பாக்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் இப்போதைக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 56,200 அப்படிங்கிற லெவல் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். இது ஃபிப்னாசிலோட லெவலு. இதற்கு மேலே வந்துச்சுன்னா 57,200, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 58,568. இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 54,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் 51,800 அப்படிங்கிற லெவல் வந்து நெஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து நெஃப்டி போலவே தான் ப்ரீவியஸாக இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 78,730 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 77,143 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 75,900 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. இமிடியேட்டாக இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு 80,763 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 81,858 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 83,268 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு சென்செக்ஸுக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸு. ஓகேங்களா? எப்படி இதே போல் நீங்களாம் வந்து ட்ரா பண்ணுறீங்க சார்? எங்களுக்கும் இதே போல் ட்ரா பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நாங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பில்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து என்கிட்ட அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்தவித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமே கிடையாது நண்பர்களே. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் எப்போதுமே வந்து சரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அன்னன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.